ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே ஓம் வாஸ்து புருஷாய வித்மகே பூமி புத்திராய தீமகி தன்னோ வாஸ்து பிரச்சோதயாத். வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், கோவையிலிருந்து. அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது அட்சய வாஸ்து முறையை பயன்படுத்தி ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் நம்ம வீடில் என்ன பொருள் இருக்கலாம், என்ன பொருள் இருக்கக்கூடாது அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். பொதுவாகவே வீடு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏகப்பட்ட பொருட்களை வாங்கி குவிப்போம். வீட்டில் எதை வாங்கி வைக்கணும், அதை வாங்கி வைக்கணுன்றது நிறையா பொருட்கள். ஆனால் இதில் நிகழ்வு என்ன இருக்குன்னா, அந்த பல பொருட்களை நம்ம பயன்படுத்தவே மாட்டோன்றது தான் உண்மை. இந்த பயன்படுத்தாத தேவையில்லாத நிறைய பொருட்களை வீட்டில் வைக்கிறதே இந்த வாஸ்துக்கு ஒரு நெகட்டிவிட்டி தான் க்ரியேட் பண்ணும். இப்போ பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், அட்சய இலக்கண பத்ததின்னா ஒரு பொருள் நீங்கள் உபயோகமே படுத்தலை அப்படின்னா அது யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருங்க, சும்மா வீட்டில் வைக்காதீங்க. அதை வச்சிங்கனாலே அது ஒரு நெகட்டிவிட்டியை தான் வீட்டுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இது உதாரணமாக என்ன சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேர் இந்த ட்ரெஸ் நிறைய வாங்குவாங்க. வாங்கி வச்சுட்டு அது எல்லாத்தையும் பயன்படுத்துவாங்களான்னா பயன்படுத்த மாட்டாங்க, இல்லை அது பயன்படுத்தக்கூடிய நிலையிலையும் இருக்காது. அப்போ இவங்க என்ன பண்ணலாம், ஃப்யூச்சரில் பயன்படுத்திக்கலான்னு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு பதிலாக அது என்ன பண்ணலாம், யாருக்காவது பயன்படுறவங்களுக்கு கொடுத்துடலாம். இவங்க கடைசி வரைக்கும் அதை பயன்படுத்தவே போகிறதில்லைன்றது தான் உண்மை. அதை வைக்க அது வீட்டில் ஒரு நெகட்டிவிட்டி வந்துக்கிட்டே இருக்கும். சிலர் பார்த்திங்கன்னா ஒரு செருப்பு பயன்படுத்தி யூஸ் பண்ணலாம், அதையும் எங்கே வைக்கணுன்றது அங்கே தான் வைக்கணும். சிலர் ஏகப்பட்ட செருப்பை வாங்கி குவிப்பாங்க. அதுவுமே வீட்டுக்கு பாசிட்டிவாக இருக்காது. அந்தந்த தசாபுத்திகள் நடக்கும்போது அது நெகட்டிவிட்டியை தான் கொடுக்கும். அது தெரியாமல் நம்ம அறியாமையில் ஒன்றொன்றையும் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ வீட்டில் எப்பயுமே ஒரு லிமிட்டட் ஐட்டம்ஸ், நமக்கு என்ன தேவைப்படுதோ தேவைப்படுற ஐட்டம்ஸ் வச்சுக்கணும். தேவையில்லாத பொருட்களை நீக்கிடணும். இந்த உடைஞ்சது, இந்த பழைய பொருட்கள்லாம் நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னாலே வீடு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனில் தான் இருக்கும்னு சொல்ல முடியும். இப்போ இங்கே கொடுக்கப்பட்ட ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஜாதகர் சிம்ம அட்சய இலக்கணத்தில் பயணிக்கிறாரு. இந்த சிம்ம அட்சய இலக்கணத்தில் பயணிக்கும் பொழுதே நம்ம சொல்லிடலாம், இந்த வீட்டில் தென்மேற்கு திசையை நீங்கள் பயன்படுத்துகிறத தவிர்த்துருங்க அப்படின்றது. ஏன்னா அந்த நிகழ்வே அது அப்படி தான் இருக்கும். இப்போ இந்த காலகட்டங்களில் இவருக்கு 4ஆம் இடமாகிய விருச்சிகத்தில் ராகு பகவான் இருக்கார் அப்படின்னா, இப்போ தான் அவர் வீடு கட்டுறாரு அப்படின்னா வீடை பெருசாக பிரம்மாண்டமாக கட்டக்கூடாது. அதுதான் அதோட நிகழ்வு. ஆனால் அவர் அப்படி தான் கட்டணும்னு நினைப்பார். இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது பிரம்மாண்டமாக பண்ணாமல் அது எப்படி சின்ன லெவலில் பண்ணிக்கணுமோ அப்படி பண்ணிக்கணும். பட்ஜெட்டில் பண்ணிக்கிறது தான் நல்லது. இப்போ ஆல்ரெடி ஒரு வீடு இருக்குது அப்படின்னா இவர் வீட்டில் என்னென்ன பொருட்கள் வைக்கக்கூடாது அப்படின்னா, உதாரணமாக சிலர் இந்த வீட்லேயே மதுபானங்களை வச்சுருப்பாங்க. அது கண்டிப்பாக வச்சிங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் அது நெகட்டிவிட்டி தான் கொடுக்கும். பொதுவாகவே வைக்கிறது நல்லதில்லை. பட் இந்த மாதிரி ஜாதக அமைப்புள்ளவங்க அந்த வீட்டில் வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நெகட்டிவிட்டி வரும். அடுத்து சிலர் என்ன பண்ணுவாங்க, ஒரு தீபாவளிக்கு பட்டாசு, வெடி மருந்துகள், பட்டாசுகள்லாம் வாங்குவாங்க. அவங்க வாங்கிட்டு அதை தீபாவளியோடு வெடித்து முடிக்காமல் வச்சுட்டே இருப்பாங்க. இதுவுமே இந்த ஜாதக அமைப்புக்கு சாதகமாக இருக்காது. சிலர் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் ஏகப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் இந்த மாதிரி ஜாதக அமைப்புகள் உள்ளவங்க வச்சாங்கன்னா கண்டிப்பாக அதுவும் பிரச்சனை உருவாக்கும். சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த நிறையா நமக்கு வருமானம் நிறையா வரணும், லாபம் நிறையா வரணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏன்னா சிம்ம லக்னத்துக்கு 2-11 தான் ஆதிபத்தியம். அப்போ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நிறையா பதுக்குவாங்க, பொருட்களை கொண்டு பதுக்குவாங்க வீட்டில். இந்த பதுக்கல் வியாபாரம், சில செகண்ட் லெவல் செகண்ட் கிரேட் வியாபாரம், இந்த பதுக்கல் வியாபாரம்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பொருட்களை வீட்டில் வச்சாங்கன்னா இதுவுமே நெகட்டிவிட்டி தான் கொடுக்கும். இதனால் இந்த ஜாதக அமைப்பு கண்டிப்பாக பிரச்சனை வரக்கூடிய தன்மைகள் இருக்குது. அப்போ இது ஒவ்வொரு காலகட்டங்களையும் நம்ம வீட்டில் என்ன பொருட்களை வைக்கணும், வைக்கக்கூடாதுன்ற நிகழ்வெல்லாம் இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது தெரியாமல் நம்ம பாட்டுக்கு வீடு தானே, நம்ம பொருள் தானே, வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது, நம்ம கௌரவத்துக்காக கொண்டு இத்தனை பொருளை வைக்கிறோம், இல்லை நம்ம பேராசைக்காக பண்ணுறோம் அப்படின்னா அது வீட்டுக்கு எப்பயுமே சாதகமாக இருக்காது. அதை நம்ம புரிஞ்சு என்ன பொருளை எப்போ வைக்கணும், எப்படி க்ளீனாக வச்சுக்கணுன்றது நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். இதே போல் உங்களுடைய ஜாதகங்களுக்கும் அட்சய வாஸ்து முறையில் பலன் சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம். இந்த நேரத்தில் அட்சய லக்ன பத்ததி மற்றும் அட்சய வாஸ்து முறைகளை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிவிட்டு, நமக்கும் நல்ல சிந்தனை, சூழ்நிலை, வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.